பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் நத்தம் பூமி அம்பலம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் பிரபு அவர்களே, ஆண்டியம்பா அவர்களே, அருமை சகோதரி ஞானசுந்தரி அவர்களே, சிறப்பான பல கருத்துக்களை நமக்கெல்லாம் வழங்கி சென்றிருக்கின்ற தமிழர் தேசம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தளவாய் ராஜேஷ் அவர்களே, பல கருத்துக்களை வழங்க காத்து கொண்டிருக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குருமணிகண்டன் முத்துராஜா அவர்களே, சிறப்பாக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, என் உயிரிலும் உயிரான உறவு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னரசின் சார்பிலே நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திமுக அப்படின்னாவே அவர் விஞ்ஞான திருடன். அவர் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க தான் நடக்கும். நீங்க போன்ல தமிழுக்கு எண் 1 எழுத்தவும் சொல்லுவான் பாருங்க, அது மாதிரி பீருக்கு எண் 1 எழுத்தவும் கொண்டு வந்துருவான். கூலிங்கான பீருக்கு எண் 2 எழுத்தவும் கொண்டு வந்துருவான். எண் 3 எழுத்தினால் கோற்று கிடைக்குன்னு கொண்டு வந்துருவான். லாஸ்டா 9வது என்ன நம்ம கொண்டு வருவான், குடிச்சிட்டு செத்து போனா பாடி ஏத்துறதுக்கு எண் 9 அழுத்தவும் கொண்டு வந்துருவான். புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு வாக்களிங்க. பணத்தை கொடுத்துட்டு ஓட்டு கேட்பான். உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துட்டு ஓட்டு கேட்கிற ஒரே தலைவன் நம்மளுடைய தலைவன் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் தான். உங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு 3 கார் வச்சிருக்கோம். தெரிஞ்சுக்கங்க, இந்த சாதிக்கானவன் யார், இந்த சமூகத்திற்கானவன் யார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவன் எல்லாமே என் சாதிக்காரன் தான், என்னுடைய மாமச்சனம் தான், என்னுடைய அண்ணன் தம்பி தான். அவர் ஒட்டரா இருக்கலாம், சக்கிலியரா இருக்கலாம், பழையரா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அவனுக்கு பிரச்சனை போய் நின்றான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்த யார் தெரியுமா, எங்களுடைய அண்ணன் சமநீதி போராளி கே செல்வகுமார் அவர்கள் தான். அதனால எலெக்ஷன் நேரத்தில் வருவான், நல்லா சில்லு சில்லுன்னு மஞ்சள் கலர் துண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் வருவான். அவெல்லாம் கலைசன் தலைவர், கலவரத்தை உருவாக்கின தலைவர், உங்களுக்கான தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் தான். இப்ப சொன்னாங்களே இந்த சானார்பட்டி சாக்கடை, அவன் பேரு சானார்பட்டி சாக்கடை. ஒரே நாள்ல உன்னெல்லாம் அடிச்சு துமிசம் பண்ணிடுவோம். நாங்க யார் தெரியுமா, பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் பேரை சொல்லணும் யார் தெரியுமா சொல்லுவேன், சாவுற வரைக்கும் இங்க எம்எல்ஏ இருந்தார் பாரு, எங்களுடைய தாத்தன் ஆண்டி அம்பலம். ஆம்பளை சிங்கடா அவன், என் தாத்தன் சட்டசபையில சிங்க மாதிரி ஒழிச்சாருன்னா யார் தெரியுமா, என்னுடைய தாத்தன் ஆண்டி அம்பலம். வரலாறு தெரிஞ்சுக்கங்க. 1996 முத்தரையர் சிலை திருச்சியில நிறுவும் போது என்ன சொன்னாரு, ஜெயலலிதா அம்மையார்ட்ட சவால் விட்டாரு, என் தொகுதியில நின்னா தோத்து போயிருவோமான்னு சொன்னார். யார்கிட்ட, இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மையார்ட்டவே என்னுடைய தொகுதியில நீங்க நின்னா தோத்து போறீங்கன்னு சொன்னார். சாவர வரை சொன்னார். யார்கிட்ட, இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மையார்ட்டவே ஸ்டாலினுக்கு மாவனுங்க. கேகேஎஸ் தம்பிகள் யார் தெரியுமா, குடிக்காம உட்காந்துருக்கீங்க பாரு, 1 ரூபா கூட காசு கொடுக்காம, கோட்டு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம இங்க உட்காந்துருக்கீங்க பாரு, நீங்க தான் கேகேஎஸ் உண்மையான உறவுகள். நீங்க போதும், நீங்க போதும், நாங்க சரி பண்ணிடுவோம், நாங்க சரி பண்ணிடுவோம். தம்பி விஜய் வந்துட்டார். தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கணுமான்னு சொன்னவரு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளப்பட்டு வந்தாரு. சொல்லுவாரு, இங்க ஓட்டு கேட்டு வரும்போது திண்டுக்கல் மாவட்டத்துக்கான திரிசாவை எழுதி கொடுக்கணுமான்னு சொல்லுவார். கும்பகோணம் மாவட்டம் தான் புதுசாக எழுதி கொடுக்கணுமான்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வரலாறு தெரியாது. என்ன தெரியும், என்ன தெரியும், கும்பகோணம் மாவட்டம் தான் புதுசாக எழுதி கொடுக்கணுமான்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். கண்டிப்பா
கேட்டேன், இன்னைக்கு இருக்க குடியார பயலாம் 1 கிலோ கம்பம் தூக்க முடியுமா? அன்னைக்கு 17 கிலோ வெயிட் தூக்கி சண்டை போட்டுருக்காருன்னா எப்படி 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 கமல் வரவன்ட்டான், யோகி வரவன் 90 கிலோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி அயோக்கிய பய குடும்ப அரசியலை ஒழிக்கணும். இப்ப என்னன்னா, நான் நாட்டுக்காக போனேன், நீ நோட்டுக்காக போனேன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன், நாட்டுக்காக போனேன்னு சொன்னா உன்னை செருப்பு கொண்டு அடிச்சுடுவாங்க. இளநல் ஓட்டு கேட்க வர முடியுமா? நீ ராஜ்யசபா உறுப்பினராகி அங்க போய் என்ன பேச போற? தமிழ்ல பேசுறியா? இங்க ஹிந்தி தெரியாது போடான்னு அங்க போய் ஹிந்தில பேசுவான், தமிழ்ல பேசினாலும் புரியாத. நடிகர் பின்னாடி போறவங்க சாகலனா உதாரணம் சொல்றேன் இல்லையா, 1000 வயதுக்கு வாழ்றதுக்கு. புரியுதுங்களா? ரஜினி என்ன பண்ண தெரியுமா? நான் அரசியலுக்கு வரேன்னு தமிழ்நாட்டுல பாதிப்பத்தை கொண்டு வந்தான். விஜய் அரசியல் வந்து பாதிப்பத்தை கொள்ள போறான், அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மையான நடிகர்கள் யாரும் விஜயகாந்த் சொல்லலாம், நல்ல பையன் தான் அவரு. ஆனா நடிகர் பின்னாடி நம்ம போகவே கூடாது. அது நம்ம ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, கிராமத்துல சொல்வாங்க ஊர்த்தாலியை எடுத்து ஊச்சாசாரம் பண்றாங்க. உலகத்திலேயே ஊர்த்தாலியை எடுத்து ஊச்சாசாரம் பண்றதுல உதயநிதி ஸ்டாலின் அப்படி ஆளே இல்லை. என்னடா நம்ம விவேக சொல்றாங்க, பாஸ் நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் மாதிரி அவன் ஊதியும் கொடுக்குறான், உதவியும் குடிக்கிறான். என்னடா கொடுமை நடந்திருக்கு? திமுக சாதனை தெரியுமா? மது குடிச்சு 1000 ரூபாய் இருந்துச்சு, அத 10,000 ஆகுது. திமுக சாதனை. ஹெல்மெட் போடாம நீ ஓட்டினா 100 ரூபாய் இருந்துச்சு, அத 1000 ரூபாய் கேட்கான். அவங்களுடைய சாதனை குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000 ரூபாய், 2 வீலர் ஓட்டினா 1000 ரூபாய். இதுதான் அவங்களுடைய சாதனை. வேற என்ன நீங்க சாதனை வச்சிருக்கீங்க? உங்க அப்பா 5 முறை ஆட்சியில் இருந்தாரு, இப்ப நீங்க எந்த ஆட்சியில் இருக்கீங்க? தரமான கல்வியை கொடுக்க முடிஞ்சா உங்களால? தரமான மருத்துவத்தை வளர்க்க முடியுமா? அன்னைக்கெல்லாம் எங்க தாத்தாலாம் பட்டாசாலை கூட 10 குழந்தை தாயா, 70 80 பேர் சரிப்பான். அன்னைக்கெல்லாம் ஓல்டு மங்குடு ஜானிஸ்டா குடு அப்படி பேர் சரிச்சான். அன்னைக்கு கூட பரவாயில்ல, இன்னைக்கு 110 ரூபாய் கொடு 100 ரூபாய் கொடுன்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு என்ன போச்சு? போச்சு. குடிகாரங்களே கொண்டாடி நிம்மதியா இருக்காங்களா? குடிகாரங்க அம்மா எங்கேயாவது நிம்மதியா இருக்காங்களா? அதுல அதுக்கு பேர் மனமகிழ் பண்றோம், செருப்ப கட்டி அடிக்கணும். விளக்கமாத்துக்கு பேரு பட்டு கொஞ்சமா, சாராய கடைக்கு பேரு எஃபல்ட். தாய்மார்களே புரிஞ்சுக்கங்க, அவன் என்ன சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டான், இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? எத்தனை ஆண்டு காலம் தான் நம்ம இப்படியே ஏமாந்துக்கிட்டே இருப்போம்? திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த சமூகத்திற்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு நியமனம் நடக்க போகுது. இந்த சமுதாயத்திற்காக இப்ப நம்ம நடத்துறோம் 1350வது சதய விழா பொதுக்கூட்டம். இதே நத்தம் தொகுதியில 1351வது சதய விழா கூட்டத்துல நம்மளுடைய தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் எம்எல்ஏவாக இங்க உட்கார்ந்திருப்பார். சட்டசபையில் சாதிக்காக கண்டிப்பா பேசுவார். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரே குரலாக ஒலிக்க போகிறார் சட்டசபையிலே. அன்னைக்கு அவருடைய கண்ணீர் பேச்சை கேட்பதற்காக தமிழகம் முழுவதும் வரலாறு படைப்போம். சென்னையில 1,00,000 பேர் அண்ணன் சட்டசபையில பேசுவது இது மாதிரி யாரும் நின்று கூடாது. அங்க போய் நம்மளால கேட்க போறோம். இந்த சமூகத்திற்காக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க போறோம். இது முத்திரையரான கட்சியில தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துக்கான கட்சி தான், எல்லாத்துக்கும் தான் குரல் கொடுக்கிறோம். அவர் இஸ்லாமியரா கிறிஸ்தவரா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம், தமிழ் பேசுறவரா இருக்கணும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இனி வரும் காலங்கள்ல எல்லா சங்கமும் எல்லா கட்சியும் வருவான். அவளா பணத்தை கொடுத்து பதவி கொடுப்பான். நாங்க பாதுகாப்பை கொடுத்து உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம், எங்களுடைய வரலாறை சொல்லி நிக்கிறோம். லாஸ்டா ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க பார்த்துருப்பீங்க, வலையர் வாழ்வுரிமை மாநாடு, தென்னகமே திருளரும் வலையர் வாழ்வுரிமை மாநாடு. அந்த மாநாட்டிற்காக குறைஞ்ச
குறைஞ்சபட்சம் 1388 கிராமங்களை சந்தித்த முதல் முத்திரையர் சங்க தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் தான். நடந்து ஒரு ஊர்ல கார்ல போக முடியாது, நடந்து போய் அழைப்புதல் கொடுத்தாரு. இதே மலையூர்ல 2 வீலர்ல போய் அழைப்புதல் கொடுத்தாரு. பாத்தீங்களா? நடந்து போய் அழைப்புதல் கொடுத்தோம், 2 வீலர்ல போய் அழைப்புதல் கொடுத்தோம், கார்ல போய் அழைப்புதல் கொடுத்தோம், போட்லையும் போய் அழைப்புதல் கொடுத்தோம், விமானத்திலையும் போய் அழைப்புதல் கொடுத்தோம் ஆந்திராவில். அதனால அவர் அண்ணன் பண்ற சாதனை எல்லாம் எவராலையுமே செய்ய முடியாது. அதை உணர்ந்துக்கங்க. உங்களுடைய சமுதாயத்துக்காக நில்லுங்க, தமிழ் சமுதாயத்துக்காக நில்லுங்க. 3 கார் நம்ம வச்சிருக்கோம். ஒவ்வொரு காருமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டர், 2.5 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சிருக்கோம். சத்தியமா உண்மையா சொல்றேன், அவர் குடும்பத்துக்காக ஒரு 500 கிலோமீட்டர் கூட பயணிச்சுக்க மாட்டார். அவர் குடும்பமா யாரை தெரியுமா நினைக்கிறாரு? இந்த சமூகத்தை தான் நினைக்கிறார். உண்மையான ஒரு தலைவனை இழந்துடாதீங்க. எலெக்ஷன் வரும்போது உங்களை பிரிப்பான். நீ அதிமுக காரன், திமுக காரன், காங்கிரஸ் காரன், பிஜேபி காரன் பிரிப்பான். நாங்கள் எல்லாம் கேகேஎஸ்னுடைய உறவுகள் என்று சொல்லி நம்மெல்லாம் ஒன்றாக நிற்போம். கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய வரலாறு படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.